ஸ்டாண்டர்ட் படிச்சு இந்த 1979 நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது அங்கே போதாரமாக முள்ளு செடிங்களா அதெல்லாம் இருந்துச்சு. அப்போல்லாம் இவங்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் ஒரு கைப்பட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப அதை சுத்தமாக ஒரு கிரவுண்டு ஆக்கி அதில் இன்னும் பெரியவங்கெல்லாம் இருந்தாங்க இந்த ஊரில். அவங்களெல்லாம் கூட இறந்துட்டாங்க. ஒரு சாமண்டி அண்ணன், வரதராஜ அண்ணன், இவங்கெல்லாம் இந்த மாதிரி பெரியவங்கெல்லாம் இருந்து அவங்க என்கரேஜ் பண்ணி எங்களோட எல்லாம் மூத்தவங்க இவங்க எல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் பிளேயருங்க. நாங்கள் ரொம்ப சின்ன பையன் நான். அப்போது நாங்கள்லாம் கிரவுண்டுக்கு வரும்போது இவங்க என்கரேஜ் பண்ணுறதுக்காக மணி ஆடு, ரவி ஆடு, நாகராஜ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இளங்கோ ஆடு, அவங்க ஆடு, இவங்க ஆடுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆட வச்சு எங்களையும் என்கரேஜ் பண்ணி நாங்கள் அப்போது அதில் சிலர் இப்போ நாகராஜன்றவர் எம்இஜிக்கு செலக்ட் ஆனார். எம்இஜிக்கு போய் ஆடினிருந்தார். நான் பெமல் செலக்ட் ஆனேன். பெமல் ஆடினிருந்தேன். அது இல்லாத ஏ டிவிஷன் ஒரு 200லேருந்து 220 மேட்ச் பெங்களூரில் ஆடி இருக்கிறேன் நான். இன்னும் கூட வெட்ரன்ஸ் ஆடின்னு இருந்தேன் நான். இப்போ சமீபத்தில் கூட 59வது வயசுக்கு கூட நான் வெட்ரன்ஸ் ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சுங்க அங்கே முனிசிபாலிட்டி கிரவுண்டில். அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆடினோம். கேரளாவுக்கு ஆப்போசிட் ஆடி நாங்கள் டீம் லாஸ் ஆனோம். இருந்தாலும் நாங்கள் விளாட்னோம். நான் தான் டோர்னமெண்ட்டு கமென்ஸ் பண்ணேன். அந்த மாதிரி இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, ஃபுட்பால் அழியக்கூடாது. நம்ம ஊரில் ஃபுட்பால் இம்ப்ரூவ் ஆகணும். அதுக்காக இருக்கிறவங்கள இது நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனை அவங்களுக்கு கை கொடுத்து அவங்கள முன்னுக்கு போகிறதுக்கு நம்ம இது பண்ணுறதுக்காக நான் அது ஆண்டவங்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு ஃபுட்பால் ரெட்சன் கிளப் சார்பாக பேசுகிறேன். இங்கே ரெட்சன் டீம் ஃபுட்பாலில் ரொம்ப சிறந்ததாக ஆடிருக்காங்க. அதில் எங்களுக்கு ரொம்ப சின்னவராங்க, ரொம்ப சின்ன வயசாக இருந்தது யாருன்னாக்கா ரவியை நாங்கள் ரொம்ப செல்லமாக பார்த்துக்குவோம். மணியை ரொம்ப செல்லமாக பார்த்துக்கோம். இவங்க தான் ரொம்ப சின்னவங்க எங்கள் பேட்சிலேயே. அவங்கள நாங்கள் ஒருத்தர் சொன்னார், ராமண்ணா சொன்னார், சின்ன பசங்க வேணாம், இல்லை ரவி ரொம்ப ஆடுவார். அவர் ஃபுட்பால் ஆடும்போது அவர் பாஸ் போட்டால் கண்டிப்பாக அவர் கோல் அடிப்பார். ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். ஆனால் நாங்கள் அதுக்கு ஃபார்வர்ட் ரைட் ஆடுவார். நாங்கள் பாஸ் போட்டால் கோலு. அப்புறம் நம்ம சீனியர் ஆதி, இவர் தான் ராமண்ணா சார்பாக அவர் ஆனதுனால இவர் தான் சீனியராக இருந்தார் கேப்டனாக. இவர் மூலியமாக தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். அப்புறமா நம்ம குமார், ஏகாம்பரம், சுதீர், ரசாக்கு, மூர்த்தி, பாபு, ஏகாம்பரம் கோல் கீப்பர் என்ன பிடிப்பார் தெரியுமா? பல்ட்டி அடிப்பார் அவர். அப்போ பல்ட்டி அடிச்சு பிடிப்பார் கோல். அந்த மாதிரிலாம் அவங்க ஆடிருக்கோம். ஆனால் இந்த நாகராஜ் ஆடினாக்கா ஃபுல் ரன்னிங் தான். ஆனால் சங்கர் ஆடுவார் ரஃப் கேம்னா சங்கர்கிட்ட வர்றதுக்கு பயப்படுவாங்க. வாட்சா கால் ஒஞ்சிடும். அந்த மாதிரிலாம் ஆடிடுறாங்க. ஆனாக்கா அந்த காலத்தில் நாங்கள்லாம் ஆடுறதுனால இப்போ எல்லாருக்கும் 2 பேர் நம்மளை விட்டு போயிட்டாங்க. ராமண்ணா போயிட்டாரு, மேஷ் போயிட்டாரு, இன்னொருத்தர் சிவா போயிட்டார், ராமு போயிட்டாரு. அப்புறம் இன்னொருத்தர் நாராயணன் சுதிக், அவங்க அண்ணன், இவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. கொஞ்சம் பேர். இது ஏன் இறந்துட்டாங்கனாக்கா அவங்கவுங்க ஹேபிட் சரியில்லை. அவங்களோட நான் பெரியவேன். நான் எனக்கு 72 வயசு. நம்ம எப்படி நம்ம ஹேபிட் எப்படி வச்சுக்கிறோம் அந்த மாதிரி நம்ம ஆயுஷ்காலம் கூட கொஞ்சம் நம்மளுக்கு கூட்டி கொடுப்பார் கடவுள். அதனால் நம்ம பேட் ஹேபிட்ஸ்லேருந்து நம்ம ரொம்ப கண்டிஷனாக இருந்தோம்னாக்கா நம்ம இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கடவுள் நம்மளுக்கு கூட்டி கொடுப்பார். ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னாக்கா, நாங்கள் எல்லாம் ஆடிட்டு போயிட்டு மணி அவங்களுக்கு ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்கும். நாங்கள் போய் டீ குடிப்போம். இவங்க அப்பா ரொம்ப நல்லவர். இவங்க ரொம்ப நல்லவர். இவங்க அண்ணன் சிவா, இவர் இதில் பிஎஸ்என்எல்ல வேலை செய்கிறார். இவங்கெல்லாம் குடும்பம்லாம்
எங்களுக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. இவங்கெல்லாம் மறக்கவே முடியாது. குமார், மாணிக்கவேலு, இவங்களால நாங்கள் மறக்கவே முடியாது. சார் இவர் ஆடுவார். விமலுக்கும் பிஜிஎம்எலுக்கு மேட்ச் பார்த்தாக்கா ஜிம்கானா கிரவுண்ட் போவோம் நாங்கள். ஜிம்கானா கிரவுண்ட் போவோம் நாங்கள். அவர் ஆடும்போது நாங்கள் இவர் பார்த்து ரசிக்குவோம். அவ்வளோ கட் பண்ணுவார். அவ்வளோ என்ன ஞாக்கா எடுத்து அந்த ஞாக்கா எடுத்துவார். அப்புறம் ஆமாம், அந்த மாதிரி இவங்க ஆடும்போது. ஆனால் பெம்மல் பிஜிஎம்எல் தோற்றுருவாங்க இவங்ககிட்ட. இவங்களுக்கு போட்டி தான் அது ரெண்டும். அந்த மாதிரிலாம் ஆடி இந்த கேஜிஎஃப்பில் வளர்ந்தோம். ஆனால் இப்போது இந்த காலத்தில் பார்த்தாக்கா அந்த மாதிரி யாரும் எழுதல, மாறிடுச்சு. ஃபுட்பாலே இல்லாத போயிடுச்சு. கிரிக்கெட் இருந்தாலும் கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரஜாக்கு இங்கேருந்து அந்த கிரவுண்ட் கூப்பிட்டாக்கா ரஜாக்கு நான் அங்கேருந்து வருவேன். அங்கே பக்கத்துலேயே அந்த மாதிரிலாம் நாங்கள்லாம் ரொம்ப அன்பாக ரொம்ப பாசமாக நாங்கள்லாம் வளர்ந்தோம். அதை எங்களால் மறக்கவே முடியாது. எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள்லாம். ரவி சொன்னார். ரவி இது ரொம்ப மூச்சு 2 பேர் தான் இது எடுத்து எங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு வர காரணம் வந்து ரவி, மணி, இது 2 பேர் தான். ஆனால் மணியானாக்கா எனக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. அப்புறம் மணிகண்டன் அப்புறம் பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நல்லா நான் ஒத்துழைச்சாங்க, நல்லா இருந்தோம். இன்னும் நம்ம ஆயுஷ்காலம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்து இன்னும் நம்மளை இன்னொரு முறை நம்ம எல்லோரும் கலந்து இன்னொரு நல்லா பார்த்து வைக்கணும். இதெல்லாம் நல்லா கிராண்டாக செய்யணும். அடுத்த வருஷம் செய்யலாம். தெரியும், அடுத்த வருஷம் செய்யலாம். சரிங்களா? அடுத்ததுக்காக நம்ம ரெட்சன் ஒரு ஃபுட்பால் மேட்ச் கிளப்பு சார்பு அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறோம். நான் கோலாராக இருந்தேன். என்னால் முடிஞ்சவரைக்கும் நான் ட்ரை பண்ணி பண்ணுவேன். பட்டு அன்றைக்கி இருந்த ஸ்டேஜில் இன்றைக்கி பார்க்குறப்போ எனக்கு அந்த பழைய நினைவுங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஆடலாமா, அந்த யாரும் பால் அடிக்குவாங்களா, பிடிக்கலாமா, அந்த மாதிரிலாம் ஒரு ஆசை வருது. இருந்தாலும் ஹெல்த்து சரியில்லாதனால அந்த ஆசை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதே போல் இப்போது இந்த ரெட்சன் ஃபுட்பால் என் கூட சகாக்கள் ஆடின எல்லாருக்கும் வந்ததுக்கு, இந்த ஃபங்க்ஷன் நடத்துனதுக்கு ரொம்ப நன்றி. ஃபுட்பால் கிளப்பில் நான் ஒரு கோல் கீப்பராக இருந்தேன். இப்போ கூட எனக்கு ஆடணும்னு ஆசை. ஆனால் சான்ஸ் கொடுத்தா இப்போ கூட ஆடுவேன். இப்போ கூட ஒரு சான்ஸ் கொடுத்தா ஆடுறேன். கோல் கீப்பராக இருப்பேன். 55 வயசு. கிரவுண்டில் பங்கார்பேட்டில் லாஸ்ட் ஆடினேன். வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்குவதற்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக்சுவலாக நான் இந்த டீமில் ரைட் ஃபார்வர்டு தான் ஆடின்னு இருந்தேன். அந்த சமயத்தில் ஒரு டோர்னமெண்ட் எனக்கு நினைவில் வருகிறது. என்னவென்றால், நான் எப்போயாவது ஃபுட்பால் ஆடுவதை என் தந்தை பார்த்து விட்டால் என்னை அடிப்பார். ஏன்டா ஆடுற, படிக்கிறது விட்டாண்டா ஆடுனுக்கிறேன்னுட்டு. அந்த டோர்னமெண்ட்டில் ட்ரா ஆகிடுச்சு. ட்ரா ஆகும்போது பெனல் கிக் கொடுத்தாங்க எல்லாருக்கும். அதில் அவங்க 3 பெனல் கிக் அடித்தாங்க, எங்கள் பக்கமாக 3 பெனல் கிக் அடிச்சிட்டாங்க. ஒரு அவுட்டு போயிடுச்சு. 5வது பெனல் கிக் எங்கிட்ட வந்துடுச்சு. நான் அடிக்கணும்னு போய் நிற்கும் போது ரோட்டில் பார்த்தா என்னோடய அம்மாவும் அப்பாவும் நின்று இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டுமே எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. நான் அடிப்பேனா இல்லையான்னு கூட டவுட்டாக போயிடுச்சு எனக்கு. அந்த சமயத்தில் எனக்கு எங்கள் அம்மா அப்பா மறந்துட்டு, நம்மளுக்கு இந்த ஃபுட்பால் தான் முக்கியம், இந்த கோல் நமக்கு ரொம்ப முக்கியம், இது அடிச்சா தான் நம்மளுக்கு இந்த கப்பு வரும்னுட்டு அந்த கோல் அடிக்க ஆரம்பித்தேன். அந்த பயத்தில் அடித்தேன். அந்த பால் பார்த்தா கரெக்டாக போஸ்ட்டில் பட்டுடுச்சு. பட்டுமே தூக்கி போட்டுடுச்சு. முடிஞ்சிடுச்சா கதை இன்னைக்குன்னுட்டு. என்னோடய அதிர்ஷ்டம் போஸ்ட்டில் பட்டு உள்ளே போச்சு கோல். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அம்மா வீட்டுக்கு போனேன், பயந்து தான் போனேன். அப்பா இன்றைக்கி ஃபுல்லாக நம்மளை பெண்ட் எடுத்துருவாருன்ட்டு. எங்கள் அப்பா உண்மையிலே சொல்கிறேன், அது மாதிரி அடிச்சுவிட தான் என்ன. ஆனால் கட்டி பிடிச்சி ஒரு வார்த்தை சொன்னார், நீ ரொம்ப இவ்வளோ நல்லா விளையாடுறத நான் இனி தான்டா பார்த்தேன். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், உன்னை அடிச்சு நல்லா ஆடுறடா நீ அப்படின்னு என்னை பாராட்டினார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் அப்பாட்ட அந்த ஒரு நல்ல பேர் எடுத்துனதுக்கு. அது காரணம் இந்த ஃபுட்பால் தான். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடத்துல எல்லாம் தொடங்குறதுக்குனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எடுத்து பார்க்கும்போது இந்த சந்தோஷம் அப்படின்றது 2 விதமாக இருக்கணும். ஒன்று மனசு ஃபீல் பண்ணுற சந்தோஷம், இன்னொன்று ஹார்ட்டு ஃபீல் பண்ணுற சந்தோஷம். இந்த இடத்துல எல்லார் முகத்தில் பார்த்தா உள்ள ஹார்ட்லேருந்து ஃபீல் பண்ணுற சந்தோஷமாகவே இருக்குது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப குஷியாக இருக்குது. எல்லாருக்கும் கடவுள் இந்த சந்தோஷத்தை நீடிச்சு கொடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் எனக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிற ஒரு ரைட் இருக்குது. ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு எல்லாம் பெரியவங்களாக இருக்கணும்னு யோசிக்கிறேன். நான் கடவுள்கிட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் லாங் பிளஸ்டு ஹாப்பி
லைஃபுக்கு எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை வழங்கணும் கடவுளுக்கு நான் வேண்டிக்கிறேன். நான் ஒரு சமயத்தில் நம்ம யோசிச்சுக்கிறோம், அந்த சந்தோஷம் அப்படின்றது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. வீட்டில் கொஞ்சம் கண்டிப்பு நிறைய இருக்கும். குழந்தைங்களுக்கு அப்போ ஸ்டார்டிங் தெரியல. உண்மையான சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஸ்கூலில், அது ஏர்லி ஸ்டேஜஸ், அந்த ப்ரைமரி ஹை ஸ்கூல் வரைக்கும் தான். இப்போ எல்லாம் ஆழ்ந்து திரும்பி அந்த சந்தோஷம் தேடுறதுக்கு எங்கே விட்டீங்களோ அந்த இடத்துக்கே வாபஸ் வந்துருக்குறீங்க ஸ்கூல்லையே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு இந்த எல்லாம் ஒருத்தர் 2-3 பேரை தாத்தான்னு பசங்க கூட்டின்னு வந்தாங்க நான் வரும்போது. ஸோ அதெல்லாம் மறந்தோம், தாத்தா அப்பா எல்லாம் மறந்து போச்சு. இப்போ எல்லாம் அந்த சின்ன வயசு தான், ஒரு 10-12 இல்லை ஒரு எங்கள் ஹைஸ்கூல் பசங்க வந்துட்டு ஒரு 14-15 15+ அந்த வயசு தான் மனசு வந்துட்டு உங்களுக்கு சொல்லினே இருக்கோம். எப்போ மனசு வந்துட்டு அந்த 14-15 15+ 14+ ரியல் ஹாப்பினஸ் ஆஃப் த லைஃப், அங்கே தான் வந்து உண்மையான. அவன் காலேஜுக்கு போனோடனே வேற மாதிரி துக்கங்கள்லாம் அங்கே தொடங்குது. அவனுக்கு அந்த துக்கம் வந்து தெரியும் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. எந்த எதிர்பார்ப்புங்கிட்ட சந்தோஷமாக இருக்கிற வயசு வந்துட்டு 14+ ஹை ஸ்கூல் வரைக்கும் தான். அவனுக்கு அந்த திரும்பி நம்ம யோசிக்கும் போது மனசு கஷ்டமாக இருக்கும்போது ஒரு இடத்துல உக்காந்துக்கிறாங்க யோசிக்கிறாங்கன்னா எதை கால் பண்ணுறது தான். ஸோ தொலைஞ்ச சந்தோஷத்தை தொலைச்ச இடத்துலையே தேட வந்துருக்கீங்க. எல்லாருக்கும் வந்துட்டு கடவுளுக்கு அந்த மனசார வேண்டிக்கிறது, I pray God to bless you all healthy life. That is what I முன்னாள் காப்பதாட்டம் இவங்க ரெட்சன் ஃபுட்பால் கிளப்புடைய வீரர் திரு சிவகுமார் அவர்கள், உங்களுக்கு தெரியும் சிவகுமார் அவர்கள் நம்மளோட முன்னாள் காப்பதாட்ட வீரர். சமீபத்தில் மறைந்த திரு ராமு அவர்கள் அவர் ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துருக்கு 2 மாதம் முன்னாடி பேசும்போது நம்மோடு இல்லை. திரு முகமது அவர்கள், முகமது யாருன்னா நம்ம சுதீக் அவர் அண்ணன் முகமது அவர்கள் நம்மோடு இல்லை. மிக சிறப்பாக ஆடக்கூடிய முன்னாள் கால்பந்தாட்ட வீரர். திரு நரேந்திரகுமார், லெஃப்ட் எழுதக்கூடிய நரேந்திரகுமார் நம்மோடு இல்லை. திரு நாராயணன் அவர்கள். நாளாக நமக்கு அமைந்துள்ளது. ஒரு அண்ணன் தம்பியை போல், ஒரு நல்ல நண்பனை போல், எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் அந்த காலத்தினர் மீண்டும் எனக்கு இயங்குகிறேன். அந்த அற்புதமான காலத்தை நம் கண்முன் நிறுத்திய திரு மணிகண்டதாஸ் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் அன்பான நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் சில விஷயங்கள், அதாவது அவரது முதன்மை விருந்தினர் திரு எஸ் தனசேகரன் அவர்களை பற்றி ஒரு பேச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதாவது இவர் ஒரு இடத்தில் மட்டும் பணியாற்றவில்லை, பல இடங்களில் இவர் பணியாற்றியிருந்தார். உதாரணத்துக்காக, he was appointed in the Mysore University football team during 1974. Not only that, he also was appointed in the sports quota for the Bemal football during 1976. And also was appointed and selected for the Karnataka senior state team during the year 1982. Along with that, he also appointed for the All India Public Sector football team, Karnataka state national referee during the year 1985. He was acted as a Karnataka state national referee during the year 1985. அது மட்டும் இல்லாமல் he is represented and selected as a Bemal football team head coach. It is really a very honor for us to see such a type of person here sitting in front of us, and also to inaugurate this function. அதே சமயத்தில் பெம்மலில் 1976 அப்பாயின்மெண்ட் பண்ணேன். பெம்மலில் கர்நாடகா ஸ்டேட் டீமுக்கு ஆடுகிறேன். சந்தோஷ் டிராஃபி. பெம்மலில் வந்து நடராஜன் சொல்லிட்டு இந்தியன் பிளேயர் தெரியும், அவரும் இங்கே தான் ஆடிந்தார். கேஜிஎஃப்லேருந்து ஒருத்தான் மிஸ்டர் கண்ணன் ஏசியன் பிளேன்னு சொல்லிட்டு அவரும் கோச்சாக இருந்தார். அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் நான் பெம்மலில். அவர் போயிட்டு பிறகு நடராஜ் இருந்தார், அவருக்கும் போது நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அவங்க 2 பேரும் இல்லாமல் போயிட்டு பிறகு நான் தான் சீஃப் கோச்சாக இருந்தேன். பெம்மலுக்கு நேஷ்னல் ரெஃபரியாக இருந்தேன். கர்நாடகா ஸ்டேட்டு ஆடிட்டு சந்தோஷ் டிராஃபி ஆடிக்கிறேன். அப்புறம் பப்ளிக் செக்டார் ஃபுட்பால் டோர்னமெண்ட் ஆடிக்கிறேன். அதனால் கேஜிஎஃப்பில் வந்து கிக் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிக்குது. பெங்களூர்ந்து வந்துக்கிறான். என் மச்சா தான் கிக் ஸ்டார்ட்டுடைய கோச், ரவிக்கு தெரியும். அவரும் பெம்பல் பிரான்ச்சுக்கு கோச் ஆக்குறாரு. என்னுடைய பையனும் கோச் ஆக்குறான். அவங்க 2 பேர் தான் கிக் ஸ்டார்ட்டில் வந்து
அம்பேத்கர் ஸ்கூலில் வந்து கேம்ப் நடக்குது. அவங்களே கிட்டெல்லாம் கொடுக்குறாங்க. ரவிக்கு தெரியும், ரவி அவருக்கு இவர் 2 பேர் தான் பார்த்துக்கிறாங்க. இவரும் ரவியும் நவீனும் பெங்களூர்லேருந்து வராங்க. கிட் டைம்ஸ்லாம் கொடுக்குறாங்க, கம்ப்ளீட் ஃப்ரீ கோச்சிங். இங்கேருந்து பிளேயர்கள் லைட் போய் பெங்களூரில் ஆடி வைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து கல்கட்டாவில் இருக்கிற ரகுன்னு சொல்லிட்டு லேடிஸ் டீமுக்கு அவர் தான் கோச்சு. இது கர்நாடகா ஸ்டேட்டு லேடிஸ் டீமுக்கு அவர் தான் கோச்சு. அது மாதிரி நல்ல கேஜிஎஃப் வந்து ஃபுட்பால் இப்போ இல்லாமல் போச்சு. கேஜிஎஃப்னாக்க கல்கட்டாவில் பேசுகிறான். இது கேஜிஎஃப் பற்றி ஆர்கராஜ்னு சொல்லிட்டு ஈடிகான் இருந்தார். ராஜகோபால் வந்து ஈடிகான். அவங்க 2 பேரும் கல்கட்டாவில் கேட்குறாங்க. திருச்சியில் ஆல் இண்டியா டோர்னமெண்ட் இருந்துச்சு, நான் பெம்பல் டீம் ஆணுங்கிறோம். அப்போது சர்வீஸ் கோலுக்கு பேர் கேட்குறோம். கங்கராஜன் சொல்லிட்டு இதில் கேண்டிஸில் இருந்தார். அவர் கேட்குறாங்க. அவர் பால் இட்டுன்னு போயிட்டு பால் மேலே திடீர்னு போயிட்டு மூவ்மெண்ட்டில் நினைக்குவார், அப்படி ஷோ பண்ணுவார். அவருக்கு கல்பிடான்னு சொல்லிட்டு பெருமல் எதாவது தெரியும் சின்ன பேர்களுக்கு. அவரை கேட்குறாங்க. அது மாதிரி கேஜிஎஃப் ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஃபுட்பாலுக்கு பேர் போடணுனாக்கா கேஜிஎஃப்பில் ஃபுட்பால் தான். அதனால் தயவுசெய்து யங்ஸ்டர்லாம் கோஆப்ரேட் பண்ணிட்டு சின்ன பசங்க இருந்தாக்கா ரகுலாங்கிறாங்க, அவங்க கிட்ட போய்ட்டு கேள்வி இடி இதில் அம்பேத்கர் சொல்லி கேம்ப் நடக்குது. அப்புறம் அனுப்பி வைப்போம் எல்லாம் கிட்ட அவங்களே கொடுக்குறாங்க. என்கரேஜ் பண்ணிட்டு அங்கேயே ஸ்டேட்டுக்கு ஆடி வைக்கிறாங்க, ஜூனியர்ஸுக்கு மேலாம். அது மாதிரி என்கரேஜ் பண்ணாக்கா இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அது மாதிரி சீனியர் பண்ணி கைட் பண்ணி அவங்கள ಎಲ್ಲ ಪಸங்களை ಎಂಕರೇಜ್ ಮಾಡಿ ಅನುಪಿನಾಕ ரொம்ப நல்லா இருக்குன்னு ಕೇಳ್ತು. ನಾನು ಹಿಂಗೆ ಇರಬೇಕಾದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀವೆಲ್ಲರೂ ಇರ್ತೀರ. ಕಾರಣ ಇವತ್ತೇನು ಈ ಅಡಿಪಾಯ ನೀವು ನಮ್ಗೆ ಹಾಕ್ಕೊಟ್ರಿ ಫುಟ್ಬಾಲ್ ಆಡೋದಕ್ಕೆ, ಇವತ್ತು ಈ ಮಟ್ಟದಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಹೆಲ್ತಿಯಾಗಿ ಮಾತಾಡ್ತೀನಿ ಅಂದರೆ ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಎಲ್ಲರೂ ನೀವೇ. ಯಾಕಂದರೆ ನೀವು ಅವತ್ತು ನಮಗೆ ಆಡೋಕ್ಕೆ ಅವಕಾಶನೇ ಸಿಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. 1-2 ನಿಮಿಷ ಏನಂದರೆ ನಾನು, ನಾಗರಾಜು, ಮನಿ ಇವರೆಲ್ಲ ಕಾಯ್ತಾ ಇದ್ವಿ. ರಾಮಣ್ಣ, ಯೇಸಣ್ಣ, ಇವರು ರಜಾಕ್ ಸಾರು, ಇವರೆಲ್ಲ ಶಿವ, ಇವರೆಲ್ಲ ಆಮೇಲೆ ಏಗಮರಮನ್ನ ಫುಟ್ಬಾಲ್ ಗೋಲ್ ಕೀಪರ್ ಆಗಿದ್ದರು. ಅವರು ಹೊಡಿಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಗೆ ಕಷ್ಟ, ಯಾಕಂದರೆ ತುಂಬ ಲಾಂಗ್ ಆಗಿರ್ತಾಯಿದ್ರು. ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಸೇವ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ರು, ತುಂಬ ಕಷ್ಟಪಡ್ತಾಯಿದ್ವಿ. ಅಂಥ ಟೈಮಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ನಿಂತ್ಕೊಂಡು ಟೈಮ್ ತೊಗೊಂಡು ಆಡೋಕ್ಕೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟು ಆಮೇಲೆ ಎಲ್ರಿಗೊಂದೊಂದು ಪೆಟ್ ನೇಮ್ ಇಟ್ಟಿದ್ದೀವಿ ನಾವು. ನಾಗರಾಜ್ಗೊಂದು ಪೆಟ್ ನೇಮು, ಲೆಫ್ಟ್ ಅಂತ ಅವ್ರಿಗೊಂದು ಪೆಟ್ ನೇಮು. ಏನಂದರೆ ಇವ್ರ ಹೆಸರಿಗೆ ಒಂದು ಪೆಟ್ ನೇಮ್ ಇಟ್ಬಿಟ್ಟಿದ್ವಿ. ಧನರಾಜ್ ಸಾರು ಆಮೇಲೆ ಇನ್ನೊಬ್ರು ಇದ್ದರು, ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಲೆಫ್ಟು ರೈಟ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಇವ್ರ ಹೆಸರು ಪೆಟ್ ನೇಮ್ ಇಟ್ಕೊಂಡು ನಾವು ಆಡ್ತಾಯಿದ್ವಿ. ಸೊ ಈ ಸಮಾರಂಭದಲ್ಲಿ ನನಗೆ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟಕ್ಕೆ ಮತ್ತು ಈ ಸವಿ ನೆನಪನ್ನು ಮತ್ತೆ ರೀಬ್ಯಾಕ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕಳಿಸ್ಕೊಟ್ಟಕ್ಕೆ ಮೇಯ್ನ್ ಕಾರಣ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪಿಲ್ಲರ್ಸ್ ಅಂದರೆ ತಪ್ಪಾಗಲಾರ್ದು ಮಣಿಗಂಡನ್, ರವಿ ಮತ್ತು ಈ ಕೃಪಾಕರನ್, ಇಲೊಂಗ ಇವರೆಲ್ಲ ತುಂಬ ಮುತುವರ್ಜಿ, ನಾಗರಾಜ್ ಇವರೆಲ್ಲ ತುಂಬ ಮುತುವರ್ಜಿ ವಹಿಸಿ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮನ ಅರೇಂಜ್ ಮಾಡಿದ್ರು. ಏನಪ್ಪ ಒಂದು ಸಂತೋಷ ಅಂದರೆ ಆ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಫುಟ್ಬಾಲ್ ಆಡಿರೋದ್ರಿಂದ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ನಾವು ನೋಡೋಕ್ಕೆ ಹೆಲ್ತಿಯಾಗಿದ್ದೀವಿ. ಬೇರೆಯವ್ರು ನಾವು ಏನೂ ಇಲ್ಲದವ್ರು ನೋಡಿದ್ರೆ ನಮಗಿಂತ ತಾತ ಆಗ್ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಂದು ಆಗ್ಬಿಟ್ಟು ನಾವು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಇವರ ಅಂತ ನಮ್ಗೆ ಐಡೆಂಟಿಫೈ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಅಂಥ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದೆ. ಸೊ ನಾವು ಎಲ್ಲನೂ ಹೆಲ್ತಿಯಾಗಿದ್ದೀವಿ. ದೇವರು ಇನ್ನೂ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಐಶ್ವರ್ಯ, ಆರೋಗ್ಯ ಎಲ್ಲನೂ ನಿಮ್ಮೆಲ್ರಿಗೂ ದೇವ್ರು ದಯಪಾಲಿಸಲಿ ಅಂತ ಕೇಳ್ಕೊತಾ ಮತ್ತೊಮ್ಮೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮನ ಇನ್ನೂ ಅದ್ದೂರಿಯಾಗಿ ಮಾಡ್ಬೇಕಂತ ಒಂದು ಪ್ಲ್ಯಾನ್ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಇದೇನೆಂದರೆ ಟೈಮು ತುಂಬ ನಮಗೆ ಸಾಕಾಗಿಲ್ಲ. ಆಮೇಲೆ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಏನಂದರೆ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಈ ಕೋರ್ಡಿನೇಷನ್ಸು ಇದೆಲ್ಲ ಸರಿಯಾಗಿ ಇದಾಗಿರಲಿಲ್ಲ. ಸೊ ಅದರಿಂದ ಮುಂದೆ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಾಡಿ ಈ ಸ್ಕೂಲ್ಗೆ ನಮ್ಮ ಕೈಯಿಂದ ಆಗೋ ಥರ ನಮ್ಮ ನೆನಪುಗಳ ಥರ ನಮ್ಮ ಏನು ಫ್ಯೂಚರಲ್ಲಿ ಹಿಂದೆ ಯಾರು ಈಗ ಏಗಂಬರಮ್ಮನ ಹೇಳಿದ್ರು ಏನಂದರೆ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾವು ಕೂತ್ಕೋಬೇಕು, 1-2 ನಿಮಿಷ ಇದು ಮಾಡ್ಬೇಕಂತ. ಸೊ ಆ ರೀತಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಈ ಸ್ಕೂಲ್ಗೆ ಏನಾದರೂ ಒಂದು ಮಾಡೋಣ. ನನ್ನ ಅನಿಸಿಕೆ, ತಮ್ಮ ಅಭಿಪ್ರಾಯ ಎಲ್ಲ ತಿಳಿಸಿದ್ರೆ ಏನಾದರೂ ಒಂದು. ನಾವೆಲ್ಲ ಈ ಊರಲ್ಲಿದ್ವಿ, ಈಗ ಸುಮಾರು ಜನ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಆಗಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಲ್ಲ ಕಡೆನೂ. ಸೊ ನಾಳೆ ಯಾರು ಇದ್ದಾರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಸೊ ಅದರಿಂದ ನಮ್ಮ ನೆನಪಿಗೋಸ್ಕರ ಈ ನಮ್ಮ ಫುಟ್ಬಾಲ್ ಕ್ಲಬ್ ರೆಡ್ ಸನ್ ಫುಟ್ಬಾಲ್ ಕ್ಲಬ್ ಸವಿ ನೆನಪಿಗೋಸ್ಕರ ಈ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಏನಾದರೂ ಒಂದು ನಮ್ಮ ನೆನಪಿನ ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನಾದರೂ ಮಾಡೋಣ ಅಂತೇಳಿ ತಮ್ಮೆಲ್ಲರ ಅಭಿಪ್ರಾಯನ ಇದು ಮಾಡಿಕೊಂಡು ಈ ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ತಮ್ಮೆಲ್ರಿಗೂ ಅನಿಸಿ. ಮತ್ತು ಇನ್ನೊಂದು ನನಗೆ 24 hours ಯಾವತ್ತಾದರೂ ಎಲ್ಲಾದರೂ ಫುಟ್ಬಾಲ್ ನೋಡಿದ್ರೆ ಒಂದೇ ಒಂದು ನೆನಪು ಬರೋದು, ಏನಂದರೆ ಪ್ರಸಾದ್ ನೆನಪು ಬರುತ್ತೆ. ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಪ್ರಸಾದೇ ನೆನಪು ಬರೋದು. ಏನಂದರೆ ಒಂದು ಮ್ಯಾಚ್ ಆಡ್ತಾ ಇರುವಾಗ ಕಾಲು ನಾನು ಎಲ್ಲೋ ಹೊಡೆಯೋಕ್ಕೆ ಹೋದೆ, ಪಾಪ ಇವ್ರ ಕಾಲಿಗೆ ಬಿತ್ತು ಪಟ್ ಅಂತ ಆವಾಗಲೇ ಪಾಪ ಅವತ್ತು ಕಾಲು ಇದಾಗಿದ್ದು ಪ್ರಸಾದು. ನನ್ನ ಅವತ್ತಿಂದ ಫೀಲು ಏನಂದರೆ ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು ಎಲ್ಲಾದರೂ ಫುಟ್ಬಾಲ್ ಹೋಗಿ ಯಾರಾದರೂ ಕಾಲು ಹೊಡೆಯೋಕ್ಕೆ ಹೋದಿದ ತಕ್ಷಣ ಪ್ರಸಾದ್ ನೆನಪು ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ, ಏನಪ್ಪ ಈ ತಪ್ಪು ಮಾಡಿಬಿಟ್ಟೆ ನಾನು ಅಂತ. ಸೊ ಅದರಿಂದ ಈ ಥರ ನೆನಪುಗಳನ್ನ ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ರೀಬ್ಯಾಕ್ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ನಿಮ್ಗೆಲ್ರಿಗೂ ಧನ್ಯವಾದ ಮಾಡಿ. ತುರ್ತು ಪರಿಸ್ಥಿತಿ ಇದೆ, ದಯವಿಟ್ಟು ನನ್ನನ್ನು ಇಲ್ಲಿಂದ ಬೀಳ್ಕೊಳ್ಳಿ. Teachers wanted for Kashamballi Rural High School immediate person, pure and clean, no compromise.
Best quality, family restaurant. 100% Ambur and Dindukal style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Pay. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamira, Bemmal Nagar, KGF.